Hello everyone, எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு நம்ம unboxing வீடியோ பார்க்க போறோம். எதோட unboxing பாத்தீங்கன்னா Seagate external hard disk வந்து வச்சிருக்கேன். சோ அதோட unboxing தான் பார்க்க போறோம். இது வந்து எதுக்குடா அப்படினு கேட்டிங்கன்னா நம்ம ஃபோன்ல வந்து ஸ்டோரேஜ் வந்து ஃபுல் ஆயிருச்சு அப்படின்ற பட்சத்துல நம்ம போட்டோஸ் வீடியோஸ்லாம் delete பண்ணுவோம். பட் நமக்கு எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே வேணும் அப்படினா நம்ம delete பண்ணாம அடுத்து வந்து ஏதாவது இன்னொரு மெமரி கார்டு வந்து எக்ஸ்ட்ரா வாங்கி போடுவோம். அப்படி இல்ல மெமரி கார்டோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம 32GB வச்சிருந்தோம்னா அதை வந்து 64 இல்லனா 128 மாத்துவோம். சோ அந்த மாதிரி மாத்திமே கூட எனக்கு வந்து ஸ்டோரேஜ் பத்தல. நான் வந்து எல்லா என்னோட வீடியோஸ் எல்லாமே வந்து இந்த Vivo V20 ஃபோன்ல தான் எடுத்துட்டு இருக்கேன். சோ இதோட ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா இன்பில்டாவே வந்து 256GB கொடுக்குறாங்க. நான் எக்ஸ்டர்னலா வந்து 128GB போட்டுருக்கேன். ரெண்டுமே எனக்கு ஃபில் ஆயிருச்சுனா பாத்துங்க என்னோட வீடியோஸ் ஃபுட்டேஜஸ்லாம் எவ்வளவு இதுல இருக்குன்னு. அப்படி ஃபில் ஆனதுனால தான் வந்து நான் இந்த எக்ஸ்ட்ரா மெமரி வாங்கியிருக்கேன். இது வந்து எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்னு சொல்லுவாங்க. நம்ம சிஸ்டம் CPUலலாம் வந்து ஹார்ட் டிஸ்க் நம்ம போடுவோம் பாத்தீங்களா, அதே தான் இது. பட் இது வந்து எக்ஸ்டர்னலா நம்ம வச்சிருக்கிறது கையில எங்க வேணா நம்ம கேரி பண்ணிட்டு போலாம். அண்ட் இந்த ஹார்ட் டிஸ்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன்லயும் சப்போர்ட் ஆகும், PCலயும் சப்போர்ட் ஆகும், லேப்டாப்லயும் சப்போர்ட் ஆகும். இதுல USB 3.0 கொடுத்திருக்காங்க. அதனால டேட்டா எல்லாம் ஃபாஸ்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்றாங்க. சோ எந்த அளவுக்கு பாப்போம். ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருங்க எப்படி இருக்குன்னு. இதில் பார்த்தீங்கன்னா 2TB கொடுத்துருக்காங்க. 2TBனா 1TB எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1024GB இருக்கும். நம்ம யூஸ்வலாக நம்ம ஃபோன்லலாம் 32GB 64GB வச்சுருப்போம், இல்லை 128GB ஃபோன்லேயே இன்பில்டாக இருக்கும். அப்போது 1TBயில் வந்து 1024GB இருக்கும்னா பார்த்துங்க, 2TBயில் வந்து அப்போது 2048GB அப்படின்னா நமக்கு அதில் எக்ஸாக்டாக ஃபுல்லாகவே கொடுத்துட மாட்டாங்க. அதில் 1800GB கிட்ட வரும். மீதி பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் வந்து பேக்கப்புக்காக தனியாக இருக்கும். ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. USB 3.0 Redmi Y2 இந்த ஃபோனு. Redmi Y2 ஃபோன் சைஸ் பார்க்கும்போது குட்டியாக தான் இருக்குது. ஹேண்டியாக கையில் வச்சுக்கலாம். USB 3.0 பண்ணுறது, நம்ம CPU லேப்பில் கனெக்ட் பண்ணுறது. அண்ட் இதுதான் அந்த USB 3.0. இதுதான் வந்து இதில் கனெக்ட் பண்ணணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நம்ம கீழே போடாமல் எவ்வளோ சேஃப்டியாக வச்சுருக்கோம் அவ்வளோ லைஃப் தரும். இங்கே பிளாஸ்டிக் தான் இருக்குது, எல்லாமே பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. 110 2TB எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் Seagateோடது வந்து இப்போ என் கையில் இருக்குது. அண்ட் இது கூட அவங்க என்னென்னலாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா மைலியோ அப்படின்ற இமேஜ் ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஆக்சஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் வந்து 1 இயருக்கு கொடுக்குறாங்க. அது இல்லாமல் அடாப் ஃபோட்டோகிராஃபி அது வந்து 4 month பிளான் வந்து ஃபுல் ஆக்சஸ் கொடுக்குறாங்க. பேக்கப்பில் ஸ்லிம்மு அதுக்கப்புறம் 1 touch ரெண்டுத்தில் எது வாங்கலாம்னு யோசிக்கும் போது ரெண்டும் ஒன்று தான், ஈக்குவல் தான். பட் எதுக்கு நான் 1 touch வாங்கினேன் அப்படின்னா இதில் வந்து அந்த பாஸ்வேர்ட் ப்ரொடக்ஷன் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. அது மட்டும்தான் இதில் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர். ஸோ அதுக்காக தான் இதை நான் சூஸ் பண்ணேன். அண்ட் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 148 கிராம் தான். ஸோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வெயிட்டாக இல்லை. அண்ட் இதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கிறது கூட வந்து அன்பாக்சிங் முடிச்சதுக்கப்புறமா வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா ஹெனாஃப் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு வந்துருச்சு. அப்புறம் மறுபடியும் இன்னொரு ஃபைலை வந்து வேறு மெமரி கார்டு மூவ் பண்ணிட்டு தான் இப்போ எடுத்துகிட்ருக்கேன். அதனால் இப்போ நான் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ எடிட் பண்ணனாலே முதல்ல இந்த நிறைய ஃபைல்ஸ்லாம் வந்து இதில் மூவ் பண்ணி ஆகணும். அதுக்காக தான் இது நான் வந்து இவ்வளோ சீக்கிரமாக வாங்கினது. அண்ட் இது கண்டிப்பாக எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் வந்து உங்களுக்கு ஃபோனில் ஃபோட்டோஸ்லாம் ஃபுல்லாகிடுச்சு, சிஸ்டம் இருக்குன்னா அதில் போட்டு வச்சுக்கோங்க. அப்படி இல்லை நீங்களும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னலாக கையில் வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை மோஸ்ட்லி எல்லா இடத்துக்கும் கேரி பண்ணிட்டு போகிறத விட லாங் டேர்ம் உங்களோட மெமரிஸ் அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஸ்டோர் பண்ணி நீங்கள் சேஃபாக வீட்டுக்குள்ளே எங்கேயே வச்சிடலாம் பத்திரமா. ஏன்னா நீங்கள் மோஸ்ட்லி எல்லா இடத்துக்கு எடுத்துகிட்டு போனால் இதுக்கான கேஸ் கரெக்டாக வச்சுக்கணும். இவங்க கொடுத்துருக்க இந்த கேஸே ஓரளவுக்கு சேஃபாக இருந்தது நினைக்கிறேன். பட் இதுக்குன்னு தனியாக பேக் வாங்கணும். ஏன்னா இது வந்து ஆடிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு பேக்கில் தூக்கி நம்ம ஃபோனை போடுற மாதிரி அந்த மாதிரிலாம் போட்ட முடியாது. இதை சேஃபாக வந்து சாலிடாக அப்படியே வந்து ஒரு பேக்கில் வச்சு லாக் பண்ணுற மாதிரி ஒரு இதுக்கான பவுச் மாதிரி ஒன்று வாங்கணும். இல்லைனா இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே மெக்கானிக்கல் பார்ட்ஸ் மூவிங்லேயே இருக்கும். அது ஏதாவது ஆகிடுச்சுன்னா வந்து பழைய டிவிடிலாம் வச்சுருப்போம்ல, அதில் உள்ளே இருக்க அந்த லென்ஸ் வந்து உடஞ்சிச்சுன்னா டிவிடியே வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதே கான்செப்ட் தான். உள்ளே இருக்கிறது அந்த திங்ஸ் ஏதாவது ஆகிடுச்சுன்னா வந்து இது வந்து ரெடி பண்ணி அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதில் வந்து நம்ம ஜஸ்ட் இது சாதாரண விஷயம் இல்லை, நம்மளோட எல்லா டேட்டாவும் இதில் வச்சுருக்கோம். அப்படின்னா இது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னு நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். அதான் ஹார்ட் டிஸ்கோட
ஒரு சின்ன நெகட்டிவ். இதே வந்து எஸ்எஸ்டியும் இருக்குது. எஸ்எஸ்டினா என்னன்னு சொல்லிட்டு நான் தனியாக அப்புறமா உங்களுக்கு செப்பரேட்டாக சொல்கிறேன். பட் இதில் வந்து நம்ம ஃபோட்டோஸ் ஏதாவது ஆயிடுச்சுன்னா கூட நம்ம இது ரெக்கவரி பண்ணிக்கலாம். இதில் 3 இயர்ஸ் டேட்டா ரெக்கவரி வாரண்ட்டி கொடுக்குறாங்க. ஸோ 3 வருஷத்துக்கு நம்ம டேட்டா அதில் வந்து நம்ம கீழே போடாமல் ஃபிசிக்கல் டேமேஜ்லாம் எதுவும் இல்லாமல் ஏதாவது உள்ளே கரெக்டாக டேட்டா இதுவாச்சுன்னா நம்ம அதை ரெக்கவர் பண்ணிக்கிறதுக்கு வந்து 3 இயர்ஸ் நமக்கு வாரண்ட்டி கொடுக்குறாங்க. ஸோ அது ஒரு சூப்பரான ஃபீச்சர் சீகேட்டில். அதனால தான் வந்து நான் சீகேட்டை சூஸ் பண்ணேன். எக்ஸாக்ட்லி இந்த ஒன் டச்சை சூஸ் பண்ணதுக்கு காரணம் வந்து பாஸ்வேர்ட் ப்ரொடக்ஷன். ஸோ நம்ம சேஃப்டிக்காக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றின டவுட்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. இது என்னன்னே தெரியல, எப்போவுமே உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கொஸ்டினை லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு அங்கே ஆன்சர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ வந்து கண்டிப்பாக பண்ணுறேன். அன்டில் தென் பை பாய்.